ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இருக்கிற மார்க்கெட்டை நீங்கள் திடீர்னு இப்படி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? பார்த்தீங்கன்னா நேற்று நான் இந்த மார்க்கெட் வந்ததில்ல, இப்போ மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ என்னன்னா இன்றைக்கி சண்டே, நேற்று சாட்டர்டே, சண்டேயில் வந்து காலி ஆச்சுன்னு இப்போ வாங்க விட்டு போகலாம். யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்மளே கேட் ஓப்பன் பண்ணி போகலாம். பசங்கள்லாம் விளையாடிங்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டில் இன்றைக்கி வந்துட்டு எல்லோரும் பசங்க கிரிக்கெட் ஆடினுங்கிறாங்க. கிரிக்கெட் ஜாலியாக இருக்குது பாருங்க. நேற்று இந்த மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ ரஷ் ஆகிடுச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ காலி ஆச்சுங்குது இந்த மார்க்கெட். ஜாலியாக இருக்குதுல்ல பாருங்கள், இம்மீடியட்டாக க்ளீன் பண்ணிடுவாங்க. இந்த மார்க்கெட் பார்த்திங்களா எவ்வளோ காலி ஆச்சுங்குது. நேற்று நம்ம வந்தோம், ஃபுல்லு ரஷ்ஷாக இருந்துச்சு, கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் ஒருத்தர் காணோம், எதுவும் இல்லை. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்சின்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா ஹுப்ளி தார்வாடு முனிசிபல் கார்ப்பரேஷன். அப்படின்னா இங்கே ஹுப்ளியும் பின்ன தார்வாடு ரெண்டு ட்வின் சிட்டிங்க. அதனால வந்துட்டு இங்கே நம்மளுக்கு எப்படி பெங்களூரில் வந்துட்டு பிபிஎம்பின்னு இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஹெச்டிஎம்சி முனிசிபல் கார்ப்பரேஷன். யார்? ஹுப்ளி தார்வாட் முனிசிபல் கார்ப்பரேஷன் தான் ஹேண்டில் பண்ணுறாங்க. இன்னொன்று என்னென்னா பாருங்க, நான் வந்துட்டு வீடியோ பூச்சின்னு இருக்கும் போது ஒரு அண்ணா கூப்பிட்டாரு. இந்த அண்ணா வந்துட்டு இந்த ஏரியாவே சுத்தம் பண்ணுறவங்க. ஸோ மார்க்கெட் நேற்று சாட்டர்டே மார்க்கெட் இருக்கும்ல, இன்றைக்கி வந்துட்டு இவங்க தான் இந்த மார்க்கெட் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இவங்க பேர் ನಿಮ್ಮ ಹೆಸರುನಾ? அலி பெபாரி. இவர் வந்துட்டு ஹுப்ளிக்காரு. அந்த அண்ணா கூட ஆயில்லினா அந்த அண்ணா கூட வந்துட்டு ஹுப்ளி வந்துட்டு க்ளீன் பண்ணுறாங்க. ஐ மீன் இந்த மார்க்கெட்டை சுத்தம் பண்ணுறாங்க. ಇವಂಗ ನೀವು ಎಚ್ ಡಿ ಎಮ್ ಸಿ ಟೆಂಡರ್ ನಮ್ದರಿದೆ ನಿಮ್ದೇ? ಅದೇ ನೀವು ಎಚ್ ಡಿ ಎಮ್ ಸಿ ಅವರಾ? ಇಲ್ಲ ರೀ, ಇಲ್ಲ ಇಲ್ಲ, ಇದು ಟೆಂಡರ್ ನಾವು ತೊಂದೀವ್ರಿ. ನೀವು ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? ஓகே. இந்த மார்க்கெட்டு க்ளீன் ಮಾಡೋಕ್ಕೆ டெண்டர் ತಗೊಂಡಿದ್ದೀರಾ? இந்த மார்க்கெட்டை வந்துட்டு சுத்தம் பண்ணுறதுக்கோஸ்ಕರ இவங்க வந்துட்டு வாரத்துக்கு 1 வீக்லி ஒன்ஸ் வாரத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வந்துட்டு டெண்டர் எடுத்து க்ளீன் பண்ணிங்கிறாங்க. எல்லாம் ஒரு நல்ல ஒரு முயற்சி. இதெல்லாம் அவங்க ஸ்வச் பண்ணுறாங்களா அப்படின்னா இந்த இடம் ஃபுல்லு க்ளீன் பண்ணுறதுக்கு இவங்க தான் இவங்களோட டீம். ஸோ இந்த அண்ணாக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. நார்மல் டைமில் வந்துட்டு பசங்க கிரிக்கெட் ஆடுவாங்க. ஸோ அந்த அண்ணா வந்துட்டு என்னை கூப்பிட்டுட்டு என்னத்துக்கு வீடியோ எடுக்கிறேன் அதே மாதிரி தான் கூப்பிட்டு வீடியோ எடுத்தார். அப்புறமா அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், இந்த மாதிரி யூடியூப் சேனலு அப்படி இப்படின்னு சொல்லும் போது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடு என்னன்னு தந்தாலும் நான் காமிச்சேன் என் சேனலெல்லாம் ಎತ್ತು ஒன்றும் பிரச்சனை இல்லை. ಓಕೆ ಅವ್ರು என்ன சொன்னான்னா ಕ್ಲೀನ್ ಮಾಡಾದ್ಮೇಲೆ ಬಂದು ಎತ್ತುన్నారు. ನಾನು சொன்னேன் ಇಲ್ಲ ನೀವು ಕ್ಲೀನ್ ಮಾಡೋದು ನಾನು ಎಲ್ಲ ತೋರಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ಆ ಥರ ಏನು ನೆಗೆಟಿವ್ ಬರಲ್ಲ ಅಂಚೋன்னா ஓகே என்னாரு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் மார்க்கெட் நேற்று இந்த போகிறதுக்கு இடமே இல்லை, நிற்கிறதுக்கு இடமே இல்லை. எல்லா வசதி எல்லாமே கிடைக்கும் இங்கே இந்த மார்க்கெட்டில். மீன் பேசிக் நீட்ஸு எல்லாமே கிடைக்கும் இந்த மார்க்கெட்டில். ஆனால் அதே நீங்கள் வந்துட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இந்த மார்க்கெட்டில். ஸோ அதுதான் சாட்டர்டே மார்க்கெட்டுன்ட்டு பேர் வச்சுருக்காங்க. வாங்க அப்படியே மார்க்கெட்டை ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். நான் உங்களுக்கு ஹெச்டிஎம்சி பற்றி சொன்னேன்ல. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு ஹுப்ளியும் தார்வாடு ட்வின் சிட்டி ரெண்டுமே வந்துட்டு ரெண்டு பேர் வந்துட்டு ட்வின்ஸ். இங்கேருந்து உங்களுக்கு தார்வாடு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 26 கிலோமீட்டர்ஸு. ஸோ ரெண்டு இதுக்கு ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். ரெண்டு ட்வின் சிட்டிக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான், சேம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான், வேறு எந்த இதுவுமே இல்லை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நேற்று மார்க்கெட் ஆயிடுச்சா, இன்றைக்கி வந்துட்டு பக்காவாக க்ளீன் பண்ணிட்டு பேக்கப் பண்ணிட்டு அடுத்த வாரத்துக்கு சுத்தம் பண்ணி தந்துங்கிறாங்க. பாருங்க நமஸ்தாகுது, செம்ம ஐடியா இல்லை? நம்ம ஊரில் வந்துட்டு சண்டே பஸாருன்னு இருக்கும். ஆனால் அந்த சண்டே பஸார் என்ன பண்ணுறாங்க, சண்டே வந்துட்டு ரோட்லேயே வச்சிடுறாங்க. அது என்ன ஆகுது, லைட்டாக பப்ளிக்கும் டிஸ்டர்ப் ஆகுது. பின்ன அன்வான்ட் திங்ஸு கலீஜ் இருக்குன்னா நெகட்டிவாக சொல்ல இருக்கிறது பொதுவாக சொல்கிறேன். ஆகுது, கண்டிப்பாக ஆகுது. ஏன்னா பாருங்க, இந்த இடத்துலையே வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் பண்ணி கொடுத்து
அவ்வளோ பண்ணும்போது இவ்வளோ கலீஜ் ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்ம மெயின் ரோட்டில் பண்ணும்போது கலீஜ் ஆகலை. ஸோ அந்த எந்த டிஸ்டர்பன்ஸும் பப்ளிக் உப்ளியில் இருக்கிற பப்ளிக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, டிராஃபிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாது, இந்த மாதிரி கலீஜ் டிஸ்டர்பன்ஸ் ஆகக்கூடாதுன்றதுனால தான் நம்ம உப்ளி கவர்மெண்ட் வந்துட்டு உப்ளி கவர்மெண்ட் வரும்போது கோவப்படாதீங்க, பெங்களூர்லேருந்து பார்க்குறவங்க உப்ளி கூட நம்ம கர்நாடகாவில் தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம உப்ளி கவர்மெண்ட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஒரு இடம் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு செம்ம முயற்சி, செம்ம ஒரு இது. நம்ம பெங்களூரில் இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணால் கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. இதே மாதிரி பெங்களூர்லன்ட்டு இல்லை, எல்லா ஊர்லேயும் நம்ம இந்த மாதிரி பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். இந்த கான்செப்ட் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் இருக்குது. அந்த வெளிநாடு தான் நம்ம இன்றைக்கி இங்கே யூஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியாது. ஸோ இருந்தால் செம்ம. ஆமாம், நான் இருந்தால் செம்ம. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் இன்ஸ்பிரேஷன் தான். நான் ஒரு வீடியோ இன்றைக்கி ஒரு வீடியோ பண்ணுறதுக்கு கூட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர்கிட்டேருந்து தான் நான் கற்றுக்குன்னு நான் பண்ணின்னுக்கிறேன். எனக்கு பேசவே வராது, இருந்தாலும் இப்போ நான் இவ்வளோ பேசுகிறேன்னா எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். பாருங்க, இங்கே வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, யார் என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் இவங்க போட்டுக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன தெரியுமா, மார்க்கெட்டுக்கு நான் இந்த ஊரில் ஒரு என்ன பார்த்துக்கிறேன்னா பயங்கரமாக இம்பார்ட்டன்ஸ் தராங்க. என்னென்னா க்ரீனரி மார்க்கெட் இருந்தாலும் பாருங்க, எல்லா செடி மரத்துக்கு வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பசங்க கூட பாருங்க, இங்கே க்ளீன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் சைடில் போய் ஆடுறாங்க தவிர நடுவில் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணி எதையும் டேமேஜ் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு இதாக்குறாங்க. இங்கே பசங்க கூட நல்ல அதான் என்ன சொல்கிறது, ஒரு டேமேஜ் பண்ணாமல் சைடில் போயிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க கிரிக்கெட் ஒரு டீம் இங்கே ஆடினா ஒரு டீம் அங்கே ஆடுது. ஸோ அது அவங்க இடம், இது இவங்க இடம். அவங்க அங்கே இல்லைன்னா நம்ம ஆடுவோம், அவங்க வந்துட்டாங்கன்னா இவங்க இப்படிக்கா கிளம்பி போயிடுவாங்க வந்துட்டு ஒரு பார்த்திங்கன்னா இங்கே அண்ணாங்க எல்லாம் க்ளீன் பண்ணின்னுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு 2 அங்கிளுங்க வந்துட்டு க்ளீன் பண்ணிக்கிறாங்க. ஸோ என்னடா க்ளீன் பண்ணிக்கிறான்னு கேட்டிங்கன்னா காட்டுற பாருங்க. ஸோ இது தான் வந்துட்டு வீக்லி இவங்க க்ளீன் பண்ணுறது. 2 அங்கிளுங்க க்ளீன் பண்ணிக்கிறாங்க. இப்படி தான் க்ளீன் பண்ணி ஒரு குட்டையில் சேர்த்து வச்சுருவாங்க. சேர்த்து வச்சுட்டு போயிட்டு அந்த டிராக்டரில் போட்டுருவாங்க. போட்டுட்டு என்ன பண்ண கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்கு தருவாங்க. நெக்ஸ்ட்டு சாட்டர்டேக்கு இந்த மார்க்கெட்டை மக்கள்கிட்ட ஒப்பிடுவாங்க. அதே மாதிரி நம்ம மக்களை ஒன்றும் குறை சொல்ல முடியாது. கலீஜ் ஆகத்தான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ இருந்தாலும் நம்ம பீப்புளுக்கு நம்ம தான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ನಾನು ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಇದೆ, ಬೆಂಗಳೂರು ನಾನು ಮಾರ್ಕೆಟ್ ಬಗ್ಗೆ ಹೊಗಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குட்டை பண்ணி வச்சுருந்தாங்களே. ஸோ குட்டைன்னா ஒரு எல்லா குப்பையை சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருந்தாங்களே, அந்த குப்பையை எடுத்துன்னு வந்துட்டு இந்த மாதிரி டம்ப் பண்ணிக்குவாங்க. டம்ப் பண்ணிக்கின்னு என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் போயிட்டு குப்பையை கலெக்ட் பண்ணி டம்ப் பண்ணுவாங்க. இந்த குப்பையை எடுத்துன்னு போய் கொப்ரோ பண்ணிக்குவாங்களாம். ஸோ எங்கன்னா தூரம் எடுத்துன்னு போய் கொப்ரோ பண்ணிக்குவாங்க. ஆனால் என்னென்னா அந்த ஃபைனல் எண்டு இந்த மார்க்கெட்டு சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ நான் வந்துட்டு இந்த அண்ணாக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஓகே, ஜாலி. பார்த்தீங்களா சாட்டர்டே மார்க்கெட்டு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்துச்சு நேற்று. இன்றைக்கி பார்த்திங்கன்னா காற்றடிச்சின்னு இருக்குது. ஸோ இது தான் ஒன்லி சாட்டர்டே மார்க்கெட். ஸோ இப்படி தான் இருக்கும் உப்ளியில். ஸோ இது வந்துட்டு நம்ம கர்நாடகா ஃபுல் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தால் எனக்கு சந்தோஷம் தான். இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா தயவு செஞ்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எஸ் மாட்ரி நாம் வந்துட்டு கம் ஃப்ரெண்ட். Hi, please subscribe. Blogger bro. நாம் வந்துட்டு 114 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப குஷியாகுது. நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போகிறேன். உங்களோட பேர் வந்துட்டு 100 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குரு. நீங்கள் தான் என் குரு. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு குருன்னு பேர் வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 500 சப்ஸ்கிரைப் வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு பேர் வைக்க போகிறேன். நீங்கள் தான் இனிமேல் ஜாலி குரு. போலாமா குரு? நான் தான் உங்களுக்கு ஒரு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்க போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு உங்களை வந்துட்டு வேறு வீடியோவில் சந்திக்க போகிறேன். வரட்டா? பாய்.